குன்னூர்ல நடந்த ஒரு கொலை சம்பவம் பத்தின ஒரு செய்தியை பார்க்கலாம். குன்னூர் மலைப்பாதையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வடமாநில தொழிலாளி கழுத்து அறுக்கப்பட்டு இறந்து கிடந்ததால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. என்ன நடந்தது அப்படிங்கிற கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சூரிய நாராயணன் கிட்ட கேட்டு பெறலாம். சூரிய நாராயணன், வணக்கம். இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது? இது எப்பொழுது தெரிய வந்தது? இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மரப்பாலம் பகுதி உள்ளது. இருபுறமும் அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவே இந்த மரப்பாலம் பகுதி அமைந்துள்ளது. இங்கு சுலைமான் எஸ்டேட் பகுதியில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ஒடிசா பகுதியை சேர்ந்த நரேந்திரன் மற்றும் வீரேந்தர் ஆகிய இருவர் தோட்ட பராமரிப்பு பணிக்கு சேர்ந்துள்ளனர். இவர்கள் அதே பகுதியில் அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள ஒரு நடுவே உள்ள ஒரு வீட்டில் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை முதலே இருவரும் பணிக்கு வராததால் சந்தேகமடைந்த எஸ்டேட் உரிமையாளர் வீட்டில் வந்து பார்க்கும் போது நரேந்திரன் ரத்த வெள்ளத்தில் கழுத்து அறுபட்டு இறந்து கிடந்துள்ளார். உடனே குன்னூர் நகர போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு மாவட்ட எஸ்பி நிஷா தலைமையிலான போலீசார் வந்து விரைந்து உடலை கைப்பற்றி குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மோப்பநாய் தடயவியல் போலீசார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். மோப்பநாய் 2 கிலோமீட்டர் தூரம் சாலையில் சென்று நடுவே நின்றுவிட்டது. மேலும் உடனிருந்த மற்றொரு தொழிலாளி வீரேந்தர் சம்பவ இடத்தில் இல்லாததால் போலீசார் அவர் மீது சந்தேகமடைந்து அவரை தேடி வருகின்றனர். அவருடைய செல்போன் இன்னும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. இருவரும் நேற்று மேட்டுப்பாளையத்திலிருந்து மளிகை பொருட்கள் வாங்கி இரவு மரப்பாலம் பகுதிக்கு திரும்பியுள்ளனர். இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதாவது காரணமா என போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் குன்னூர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சூரிய நாராயணன். தப்பி ஓடியவர் பிடிபட்டால் மட்டும்தான் இந்த விஷயத்துல முழு பின்னணி என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.